ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வந்திருக்க வீடு பார்த்து வந்துட்டோம். நார்த் யார்க்கில் வந்து ஒரு காண்டோ தான், ரூம் நம்பர் 204. வீட்டு உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த கோடு வரும், பஸர் இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. நேராக பார்த்தா இதுதான் ஹால்லேருந்து ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான், வெளியில் ஃபுல்லாக பால்கனிக்கு. இதுதான் வந்து லிவிங் ஏரியா. நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபர்னிச்சர்லாம் நைட்டே தூங்குறதுக்கு வேணும், மேட்ரஸ் அதெல்லாம் வேணுன்றனால அங்கே வந்து போட்டுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் அவசரத்தில் அப்படி வந்துட்டு இருந்தோம். இதுதான் கிச்சன் ஏரியா. கீழே வந்து டிஷ் வாஷரு. இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான், மிக்சர் கிரைண்டரு. அப்புறம் மேலே ஃபுல்லாக கேபினெட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் சிங்க் ஏரியா, ஹாட் வாட்டர் கோல்டு ரெண்டுமே வரும். இது வந்து ஸ்டவ்வு, மேலே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, கீழே வந்து கன்வென்ஷனல் அவன் இருக்குது. மேலே வந்து டைமரும் ஓடிட்டுருக்கோம். நம்மளோட கிளாக்கை வந்து அப்பப்போ திரும்பி பார்க்கணும்ல, அங்கேயே பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜு, மேலே வந்து ஃப்ரீசரு, கீழே வந்து ஃப்ரிட்ஜு. நல்லா பெரிய ஃப்ரிட்ஜாகவே இருந்துச்சு, நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஃப்ரீசரில் அது மாதிரி தானே வச்சுக்கிறாங்க, அதனால பெரிய ஃப்ரிட்ஜாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கோட்டலு ஜாக்கெட்டு அதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கான ஒரு ஏரியா தான். ஒரு கப்போர்டு மாதிரி திறந்தோம்னா ஃபுல்லாக வந்து ஜாக்கெட்டு, கோட்டு, வின்டர் வியரு அதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணணும். நான் வந்து எம்டி ஹோம் டூர் மாதிரி தான் இப்போ சும்மா எடுத்து வச்சுருந்தேன். நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவதுனா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் அப்படியே ஓரமாக ஒரு சைடில் தள்ளிட்டு, தூங்குறதுக்கு மட்டும் இமீடியட்டாக மேட்ரஸ் வேணும் அப்படின்ட்டு மேட்ரஸ் மட்டும் கொஞ்சம் வர சொல்லியிருந்தோம். இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் டோர்னால பிளைண்ட் ஃபோல்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணுன்றப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் பால்கனி வந்து ரொம்பவே நல்ல பெருசு, பெரிய பால்கனி, நீளமானது. வெளியில் நைட் வியூ இப்படி தான் சூப்பராக லைட்டோட செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் இந்த சைடு வந்தோன்னா, ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்தோன்னா இங்கே வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும். அதாவது இங்கே டென்னுன்னு சொல்கிறாங்க. இது வந்து குட்டி மாதிரி சின்ன பிள்ளைங்க கிட்ஸ் ரூம் மாதிரி. ஆக்சுவலாக இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ரூம் மாதிரி ஆயிரும், வேணான்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இங்கே வந்து டென்னு. நாங்கள் அந்த மேட்ரஸோட கம்பிலாம் இங்கே தான் போட்டு வச்சுருந்தோம் சும்மானா. இங்கேயும் குட்டியான கிளாஸ் டோர் தான் இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது, க்ளோஸ்டு டோர் தான். ரொம்ப குட்டியான ஒரு ரூமு. வேணால் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமு அது மாதிரி நம்மளோட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிட்ஸ் ரூமு அது மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாஷர் ட்ரையருக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது. கீழே வந்து வாஷரு, மேலே வந்து ட்ரையரு, ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக வயரு அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் இந்த ரூம் எப்போயும் சாத்தி வச்சுருக்கணும். இது வந்து ரெஸ்ட் ரூம்லேயும் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சிங்கில் வந்து எப்போயும் ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் எல்லாமே வருது. அப்புறம் இங்கேயும் அந்த கேபினெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஷவரு, ஹேண்ட் ஷவர் இருக்குது. அப்புறம் கையில் இந்த பைப்பும் இருக்குது. அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து நம்ம பெட்ரூம்லேயும் வந்து ஃபுல் சைஸ் மிரர் இருக்குது. மேலேருந்து கீழே வரையும் ஃபுல் சைஸ் மிரர் இருக்குது. அந்த மிரர் மாதிரி இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து கேபினெட்ஸ், நம்மளோட ட்ரெஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும்தான் இங்கெல்லாம் கேபினெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேணும்னா ஹேங்கிங் ஆர்கனைசர் அது மாதிரி வாங்கி தான் வச்சுக்கணும். இங்கேயும் ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான். கிளாஸ் டோர்னால ஃபுல்லாக இந்த பிளைண்ட் ஃபோல்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி போனோன்னா அடுத்து இங்கேயும் வந்து பால்கனிக்கு போயிடலாம். ரூமில் இருந்தும் பால்கனிக்கு போயிடலாம். அதாவது பால்கனி வந்து பெரிய நீளமான பால்கனி, ரூமில் இருந்து ஒன்று, ஹாலில் இருந்து ஒன்று அட்டாச்சு. அதனால் இந்த ரூமில் இருந்து வெளியில் வந்து ஹால் ஏரியாவுக்கு நம்ம சுற்றி போய்க்கலாம். அது மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு பால்கனி. இந்த பால்கனியில் வந்து ஒரு சேர் டேபிள் குட்டியாக போட்டு, டீ டேபிள் மாதிரி போட்டு டீ காஃபிலாம் குடித்தா நல்லாயிருக்கும்ட்டு அது மாதிரியும் அரேஞ்ச் பண்ணணும். இனிமேல் தான் அப்படியே நம்ம சொன்ன மாதிரி ஹால் ஏரியாவுக்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நைட் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டலில் இருக்கப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு பால்கனி இல்லை. அதனால் எப்போ வெளியில் போடுவோமோ அப்போ தான் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு பால்கனி இருக்கப்போ அப்பப்போ வெளியிலேயே தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சிஎன் டவர் வந்து ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்பப்போ லைட் வந்து அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே தெரியுதா, அதான் சிஎன் டவர். இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நைட்டில் வந்து நல்லா அமைதியாக இருந்துச்சு இந்த ஏரியா. இதுதான் இனிமேல் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ